அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு பகவானின் அதிசார சஞ்சாரம் வருகின்ற ஐப்பசி மாதம் 1ஆம் நாள் ஆங்கில 18/10/2025 சனிக்கிழமை இரவு 7:47 திருக்கணித ரீதியாக குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து அதிசாரம் பெற்று கடகராசிக்கு செல்கிறார். அந்த கடகராசியில் கார்த்திகை மாதம் 19ஆம் நாள், அதாவது 5/12/2025 வெள்ளிக்கிழமை வரை சஞ்சரித்து மாலை 5:45 மீண்டும் அவர் வக்ரகதியில் மிதுன ராசியில் பிரவேசிக்கிறார். குரு பயிற்சி ஆகும் வரை அங்கு மிதுனத்தில் தான் சஞ்சரிப்பார். இது கிட்டத்தட்ட ஒரு 49 நாட்கள் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த 49 நாட்கள் என்பது சாதாரண விஷயம் இல்லை, 1.5 மாசத்துக்கு மேலே ஆகுது. 12 ராசிகளுக்கும் என்னென்ன தன்மைகளை வழங்கப் போகிறது, அவர்கள் எவ்வாறெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், என்னென்ன தெய்வங்களை வழிபட வேண்டும் என்பதை பற்றி நாம் விரிவாக இந்த பதிவில் ராசி ரீதியாக பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி மற்றும் விரையாதிபதி ஆகிய குரு பகவான் 3ஆம் இடத்தில் இதுவரை சஞ்சரித்துக் கொண்டிருந்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்த்து கொண்டிருந்தார். இப்பொழுது அவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திற்கு செல்ல போகிறார். பொதுவாகவே குரு பகவான் கேந்திரம் ஈர்வது அவ்வளவு நல்லது அல்ல என்று சொல்லுவாங்க. ஒரு அர்த்தாஷ்டம குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அர்த்தாஷ்டம குருவில் என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு சொன்னா, பணத்தை நம்ம தொலைக்கிறது, மறந்து போறது, இதோட பேசினது ஒண்ணு கம்மியா வாங்கிட்டு வர்றது, இந்த மாதிரி வேலைகள்லாம் கொஞ்சம் நடக்கத்தான் செய்யும். நீங்க யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, எச்சரிக்கையோட இருக்கணும்னா நீங்க சிக்கிடுவீங்க. இந்த தன்மைகள்லாம் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக செய்வார். அப்பொழுது நமக்கு தேவை என்ன? ஒரு எச்சரிக்கை உணர்வு. ஆனால் அதே சமயத்தில் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்க குரு பகவான் நமக்கு கெடுதலைத்தான் செய்வாரா என்று பார்த்தால் கண்டிப்பாக அதுவும் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டா, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பது மிகவும் மகத்துவமான ஒரு விஷயம். நீங்க அதான் வருமானம் பெருகும்போது நாம தப்பு பண்ணிடக்கூடாது இல்லையா? அந்த எச்சரிக்கையை தான் நம்ம இங்க உணரணும். அப்போ அந்த குரு பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை அவர் பார்ப்பது, அதுவும் 7ஆம் பார்வையாக பார்ப்பது ஒரு மகத்துவமான விஷயம். தொழில் நல்ல முன்னேற்றம் அடையும். நீண்ட நாட்களாக நாம் ஏதாவது சுயமாக தொழில் பண்ணலாமா, அதில் ஜெயிப்போமா, இப்படி தடுமாற்றத்தோடு இருக்கக்கூடியவங்க இந்த அதிசார நிகழ்வு காலத்துல வருகிற 18/10/2025 இருந்து நீங்க இதை ஆரம்பிக்கலாம், தைரியமா ஆரம்பிக்கலாம், பயப்பட அவசியம். ஏன்னா உங்க லக்னத்தை, உங்க ராசிக்கு அவர் பாக்கியாதிபதி. இந்த பாக்கியாதிபதி தொழில் ஸ்தானத்துக்கு பாக்கிய உன்னதி கண்டிப்பாக ஏற்படும். சுயமாக தொழில் செய்யுங்கள், தைரியமாக செய்யலாம். அந்த 10ஆம் இடம் என்று எடுத்துக்கொண்டால் அது சனி பகவானின் வீடு. அப்போ என்ன? இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள், அடுப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள், அடுப்புல நெருப்பு எரியறது அப்படின்னு பேக்கரி வைக்கலாம், ஹோட்டல் நடத்தலாம், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் செய்யலாம். ஒரு நல்ல ஸ்டெஃபா நீங்க ஒரு பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல் கிச்சனுக்குள்ள நல்லா நீங்க ஸ்டெஃபா சமையல் வேலையை செய்துக்கிறதுக்கு கத்துக்கலாம். இப்போ கத்துக்கிறவங்க கத்துக்கலாம், அந்த வேலையை தேடுறவங்க கண்டிப்பா அந்த வேலையில நீங்க இப்போ ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்னு தான் நம்ம சொல்லணும். இது ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் அல்லாமல் இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தை பார்ப்பது அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். அப்ப இந்த 8ஆம் இடம் என்று சொல்ல போனால் என்ன? மறைமுக ரீதியான எதிரிகள் தொல்லை நீங்கும். சில தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். காணாமல் போன நமது உறவுகள் பற்றி மட்டுமல்லாமல் உங்களோட பூர்வீக சொத்துக்கள் என்ன ஆச்சுன்னு தெரியாது. அப்பா எங்கேயோ எழுதி அந்த பத்திரத்தை எங்கேயோ கொண்டு வச்சுட்டார், நமக்கு தெரியல.
நீங்கள் இப்பொழுது முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக தேடி பிடிச்சு பழைய பத்திரங்கள் எல்லாம் ரிசீவ் பண்ணி அதில் உள்ள சில கரெக்ஷன்லாம் பண்ணி இந்த 49 நாளைக்குள்ள உங்க பேருக்கு மாற்றிக்கொண்டு புதிதாக உள்ள அந்த பழைய பூர்வீக விஷயங்களை, பூர்வீக சம்பந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டிகளை நீங்கள் பெறப்படுவதற்குண்டான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் அது மேஷராசிக்கு கண்டிப்பாக இது நடக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். அந்த மேசராசிக்கு 12ஆம் இடமான ஐயன சீன சுக மோட்சஸ்தானத்தையும் அந்த குரு பகவான் பார்ப்பது நல்ல விஷயம்தான். அப்பொழுது என்ன என்று கேட்டால், திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த படுக்கை சுகம் கிடைக்கக்கூடிய மனைவியோடு இல்லை கணவனோடு, ஆணாக இருந்தால் மனைவியோடும், பெண்ணாக இருந்தால் கணவனோடும் இணைவதற்கு அந்த இன்பத்தை காணக்கூடிய ஒரு தன்மையை இறைவன் கண்டிப்பாக கொடுத்துவிடான். அது மட்டுமல்லாமல் அந்த 12ஆம் இடம் குருவின் வீடாகவே இருப்பதால் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக நடக்கும். இந்த மேசராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பிறக்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு அதிசார பயிற்சி என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இப்போ இதில் நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு செவ்வாய்க்கிழமை நம்ம பொதுவாக குருனால வியாழக்கிழமைன்னு கணக்கு பண்ணுவோம். நீங்க ராசியை எழுதி உங்களுக்கு செவ்வாய்ங்கிறதுனால செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குரு பகவான் தரிசனம், அதாவது திருச்செந்தூருக்கு சென்று எம்பெருமான் முருகனை பரிபூர்ணமாக தியானித்து விட்டு கந்த சஷ்டி கவசம் படித்து, அங்க வள்ளி கோயில்கிட்ட தியான மண்டபம் இருக்கு, அங்க உட்காந்து முடிஞ்ச ஒரு 36 தடவை சொல்லுங்களேன், சஷ்டியை நோக்க சரவண பவனார் அப்படின்ட்டு சொல்லிட்டு வாங்க. கந்த சஷ்டி கவசம் படித்து விட்டு முருகனை தரிசித்து வந்தீர்களே ஆனால் இந்த 48 நாட்களுக்குள் கரு உருவாகி உங்கள் குடும்பத்திற்கு ஒரு அற்புதமான வாரிசுகளை வரக்கூடிய தன்மையை இந்த குரு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார். அதே சமயம் எச்சரிக்கை உணர்வு தேவை. ஏன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானம், வீடு வண்டு வசதி வாகனஸ்தானம். இப்ப வண்டி கிண்டிய புதுப்பிக்கிற வேலையை கண்டிப்பாக நீங்க பண்ணக்கூடாது. வீடு புதுசா மாத்துறீங்கன்னா தயவுசெய்து இப்போதைக்கு அதை விட்டுருங்க, வேண்டாம். தாயாரின் உடல்நிலையில் மிகுந்த அக்கறை நீங்கள் கண்டிப்பாக செலுத்த வேண்டும். இதை மாத்திரம் நீங்க கவனிச்சுதான் போறோம். அதே மாதிரி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து இந்த 49 நாள் நீங்க போடக்கூடாது. மேசராசிக்காரங்க யாருக்கு எவ்வளவுதான் உயிர் நண்பனா இருக்கட்டும், எவ்வளவு நம்பிக்கையான இருக்கட்டும், பணம் எங்கேயும் போகாதுன்னு இருக்கிறவங்க கூட நீங்க தினத்தை நீங்க கையெழுத்து போட்டா உங்க கையெழுத்து போட நேரா அவனை உங்களுக்கு கொடுக்க விடாம உங்களுக்கும் அவசரத்துல பயன்படாம போய் நட்பு எதிரித்தன்மையாக வரும். அந்த 49 நாளைக்கு ப்ளீஸ் மறந்துருப்பா, தப்பா நினைக்காத. எனக்கு இப்போ கிரக சூழ்நிலை சரியில்லை, நான் கொடுத்த நேரம் உனக்கு கெடுதலாக ஏறக்கூடாது, அதனால 49 நாளைக்கு பொறுத்துக்கோன்னு சொல்லி விட்டுருங்க. என் கெட ஜோதிடர்லாம் 1000 பேர் சொல்லிட்டு தான் இருப்பான். அப்படி அல்ல, கிரகங்களின் சஞ்சாரங்கள் தான் ஒரு மனிதனை வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறது என்பது எந்த வகையிலுமே தவறான விஷயம் கிடையாது. உண்மையை அதை உணரணும். ஆக இந்த 49 நாள் மேசராசிக்காரர்கள் எச்சரிக்கையுடன் இருந்து செயல்பட்டு, அதே சமயத்தில் இறை வழிபாடில் ஈடுபட்டு முருகனை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். புதிதாக தொழில் துவங்குவதற்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இது கிடைத்திருக்கிறது. ஆனால் தொழில் துவங்குவதற்கு முன் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பார்த்து யோசிச்சு உங்க தாராபலன் நட்சத்திரம் பொருந்தி உள்ள ஆட்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு, உங்களுக்கு சாதகமா பேசக்கூடியவங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு கையெழுத்து போடுங்க. அவசரப்பட்டு எதையும் கையெழுத்து போட்டுறாதீங்க. இந்த போன்று செய்தால் உண்மையிலேயே இந்த குரு அதிசாரம் என்பது மேசராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல விஷயம்தான். நன்றி. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியாகிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் சொல்கிற மாரகஸ்தானத்தில் தனகன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்த குரு பகவான் 3ஆம் இடம் என்று சொல்லும் முயற்சி ஸ்தானத்திற்கு செல்கிறார். ஸோ இதுவரை குரு பகவானால் உங்களுக்கு பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். பொருள் இழப்பு, பணத்தை மறந்து விடுதல், பணம் காணாம போகுதல், இல்லைன்னா தேவையற்ற செலவு. நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அவங்க செலவு செய்யணும்னு நினைக்கப்படாங்க, ஆனால் செலவு செஞ்சுட்டு வருத்தப்படாங்க. தலைவனை அவன் தவிர்த்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு பொருள் இழப்புகள் அவங்களுக்கு நிறையவே ஏற்படும். சில பேர் தன்மை அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி தன்மையெல்லாம் இது வரைக்கும் நீங்க சஞ்சரித்துட்டு இருந்திருப்பீங்க.
அப்போ இப்போ அப்படி இல்லாமல் முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறா, முயற்சி ஸ்தானத்தை உங்கள் பாக்கிய ஸ்தானத்தை ஒரு குரு பகவான் வந்து பார்க்குறாரு. இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தானே. முயற்சி ஸ்தானத்து பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது ஒரு நல்ல விஷயம்தான். அது மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை அவர் வந்து குரு பகவான் மன்னிக்கணும் 7ஆம் இடத்தை வந்து குரு பகவான் வந்து பார்க்கிறார். 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு நீண்ட தினமாக திருமணத்திற்காக காத்து கொண்டிருந்த ஆண்களோ பெண்களோ கண்டிப்பாக இந்த 49 நாளுக்குள் ஒரு நல்ல சம்பந்தம் அமையப்பெறும். அதன் மூலம் நல்ல ஒரு உறவுகள் உங்களுக்கு ஏற்படும். அந்த 49 நாளுக்கு நீங்க நிச்சயார்த்தம் பண்ணிட்டீங்கன்னா கெட்டிப்படுத்தல் சொல்லுவாங்க, அது மிகவும் அற்புத நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்க பாக்கியஸ்தானத்தை அவர் பார்க்கிறாரு. பாக்கியஸ்தானத்தில் மட்டுமல்ல லாபஸ்தானத்தையும் அவர் பார்க்கிறார். பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட கேஸ் கட்சி கோர்ட்டு கச்சேரி எல்லாம் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதில் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆலயங்களுக்கு செல்வது, அப்புறம் அப்பா வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டே இருந்திருப்பார். அப்பா வந்து, தம்பி எனக்கு காசி ராமேஸ்வரம் போன ஆசையாக இருக்குப்பா, தீர்த்த யாத்திரை போன ஆசையாக இருக்குப்பான்னு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்கள். நிச்சயமாக அதனுடைய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த புண்ணியம் சேர்ந்து பெற்றோர்களின் பரிபூர்ண ஆசி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயத்தில் பாக்கியம் என்பது உங்களுடைய பாக்கிய உன்னதி கண்டிப்பாக ஏற்படும். எனது காலபுருஷனுக்கு 10ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம், காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். அப்ப தர்ம கர்மாதிபதி யோகத்தை ரிஷபராசிக்காரர்கள் அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள். ஏன்னா முயற்சி ஸ்தானத்துல குரு உட்கார்ந்துருக்காங்க. குரு முயற்சி ஸ்தானத்தில் இருந்தால் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். உங்க ராசி இப்போ சனி வேற பார்க்கறான், அது அடுத்த விஷயம். அதை பத்திலாம் நம்ம கவலைப்பட அவசியம் இல்லை. அது மட்டுமல்லாமல் உங்கள் ராசிக்கு 11ஆம் என்று சொல்லுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பதால் கையில காசு மிஞ்சும். கையில கண்டிப்பாக காசு மிஞ்சும். எதையுமே செலவு செய்ய ரொம்ப யோசிச்சு செலவு செய்வீங்க. இது நமக்கு தேவையா, இதனால நமக்கு 4 காசு வருமானம் கிடைக்குமா, இல்லை நம்ம உறவு தான் நிலைக்குமா அப்படிங்கிற ஒரு தன்மைகள்லாம் யோசித்து செலவு செய்து அந்த அந்த லாபம் என்கின்ற ஒரு பெருகி பேங்க் பேலன்ஸ் கூடும். பேங்க் பேலன்ஸ், சேவிங் பேலன்ஸ் வந்து கண்டிப்பாக கூடக்கூடிய ஒரு தன்மையைத்தான் இது நிச்சயமாக கொடுக்கும். இந்த குருவின் அதிசார பயிற்சி என்பது ரிஷபராசிக்கு கிட்டத்தட்ட நல்ல விஷயங்கள் தான் சொல்லணும். ஏன்னா தனஸ்காரகன் குரு தனஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு இந்த தன வரவை தடுத்து கொண்டிருந்தவன் இனி அந்த மாதிரி இல்லாமல் அந்த தனத்தை சேர்ப்பதற்குண்டான முயற்சிகளை உங்களுக்கு கண்டிப்பாக அவர் கொடுத்து விடுவார். பொதுவாகவே குரு வந்து அஷ்டமாதிபதி குரு எப்படி நல்லது செய்வார் நினைக்கலாம். 8 குடைவன் 3இல் மறைகிறாரே, அதே ஒரு பெரிய விசேஷம் தானே ரிஷபராசிக்காரங்களுக்கு. 8 குடைய குரு பகவான் 3இல் மறைகிறார். அப்புறம் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு டைலாக் எல்லாம் எல்லாரும் அடிச்சுட்டு இருக்கோம். எல்லா ஜோசியரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அப்ப அந்த வகையில அது நல்ல விஷயம் தானே. ஆனால் பார்க்கும் பார்வைக்கு உண்டான பலன் நமக்கு நிச்சயமா அதிகம் கிடைக்கும் அல்லவா. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நற்பலன்களை தான் உங்களுக்கு வாரி வழங்க அந்த குரு பகவான் காத்து கொண்டிருக்கிறார். 3ஆம் இடம் என்று சொல்லப்போனால் அது கடல் ராசியாக இருப்பதால், நீர் ராசியாக இருப்பதால் வெளிநாடு செல்வதற்கு உண்டான முயற்சிகளை கண்டிப்பாக நடக்கும். வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்கள் ராமேஸ்வரம் ஸ்ரீ ராமநாத சுவாமி ஆலயத்தில் கிழக்கு கோபுரத்தில் கிழக்கு வாசலுக்கு அருகில் இருக்கும் ஆஞ்சநேயரை வந்து வடைமாலை சாற்றியோ இல்லை வெற்றிலை மாலை சாற்றியோ செந்தூரம் சாற்றியோ அந்த அந்த ஆஞ்சநேயருக்கு சைடில் பிரகாரம் போது ஆத்மலிங்கம் இருக்கும். அவர் இமயமலையிலிருந்து ஆஞ்சநேயர் கொண்டு வந்த லிங்கம், ஸ்தாபித்த லிங்கம் அங்குதான் இருக்கு. இந்த ஆத்மலிங்கத்தை தரிசனம் செய்து வந்தீர்களே ஆனால் அதீத நற்பலன்களை கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் அடைவார்கள். நன்றி, வணக்கம்.